ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி குருவோட ராசி. இப்ப குரு உங்க ராசிநாதனாகிய குரு உங்க ராசியை பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. உங்க ராசியில சுக்கிரன், செவ்வாய், சூரியன், இந்த புதன், நாலு கிரகங்கள் பிளஸ் உங்க ராசிநாதன், ஐந்து கிரகங்களும் உங்க ராசியை இந்த காலகட்டத்தில் தொடர்பு கொள்றது ஒரு நல்ல விசேஷமான அமைப்புகள். அதுல மூன்று சுபர் தொடர்பு கொள்றது ஒரு பெரிய நன்மை. என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களா இருக்கும். அதே மாதிரி நீ போன மாசம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் சோம்பல் தன்மையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் இடம் இயல்பா இருக்கிறதுனால குடும்பம் அமையும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அதனா வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் முக்கியமா தானே வேணும். வாக்கை நிறைவேற்றக்கூடிய, கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்காது. அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பம், ரொம்ப நாளா குடும்பம் அமையல, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளா குடும்பம் அமையல, அதாவது திருமணம் அமையல அப்படின்னா கண்டிப்பா திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா உங்க 7ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நண்பர்கள் ஸ்தானம். கணவன் மனைவி கண்டிப்பா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களோட உறவுகள் நல்லா இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க, நீங்க நண்பர்களுக்கு உதவுவீங்க. அதாவது ஒரு நல்ல புரிதல் இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்புகளா இருக்கும். நண்பர்கள் ரீதியா, கணவன் மனைவி சார்ந்து அதெல்லாம் அந்த அமைப்புகள் 7ஆம் பாவகம் சூப்பரா இருக்குதுங்க. அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா செயல்படும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாரு. தம்பி தங்கைகளுக்குள்ளேயே இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா அந்த ராகு பகவான குரு 9ஆம் பார்வையா பார்ப்பாரு. அதனால ஏற்கனவே இருந்து வந்த தம்பி தங்கைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகளை இந்த காலகட்டத்துல குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி 4ஆம் இடம், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தாயால் கொஞ்சம் மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா செலுத்துறது நல்லது. அதே மாதிரி மாணவர்கள், முக்கியமா மாணவர்கள் படிப்பு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் டல்லாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா 4ல சனி இருக்கும்போது 4ஆம் இடம் தான் கல்வியை குறிக்கக்கூடிய இடம். சனி எங்க இருந்தாலும் அந்த இடத்த அப்படியே சோம்பலாக்குவாரு. அந்த இடத்த அப்படியே டல்லா தாமதப்படுத்துவார். ஏன்னா தாமதமா போகக்கூடிய கிரகம் சனி எங்க இருந்தாலும் அந்த தாமதத்தை ஏற்படுத்துவார் அந்த பாவகத்தை. அதே மாதிரி வீடு வாகனம், ரொம்ப நாளா வீடு வாகனம்லாம் இந்த அமையறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அந்த எல்லா விதமே தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும். அந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கும் உங்களுக்கு. வீடு வாகனம், தாயால் உடல்நிலை, அப்புறம் கல்வி, இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் தாமதமா இருக்கும். அதாவது வீடு வாகனம் வாங்குறதுல பேப்பர் இந்த காலகட்டத்துல வாங்காம இருக்கிறது நல்லது. அப்படி வாங்க போறீங்க அப்படின்னா பேப்பர்ஸை ஒண்ணுக்கு 2 முறை 10 தடவை கூட நீங்க செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் இயல்பா இருக்குது.
இயல்பா இருக்குதுன்னா குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். குழந்தைங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகளால நீங்க வந்து பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ஆறாம் இடத்தை தனிப்புதன் சுக்கிரன் பார்ப்பாங்க. சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் 6ஆம் இடம். அதே மாதிரி வேலை ரொம்ப நாளா வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்க, வேலையே கிடைக்கல, எப்பதான் வேலை கிடைக்கும், இல்ல கிடைச்ச வேலை இருக்குது ஆனா அந்த வேலை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அந்த அந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் வேலை மாற்றங்கள்லாம் நீங்க நினைச்ச மாதிரி வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடம் இயல்பா இருக்குது. இயல்பா இருக்கிறதுனால பயணங்களான அனுகூலங்கள் ஆதாயங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு அதெல்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். தந்தையோட அமைப்புகள்ல, அதாவது தந்தையோட உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தந்தையோட சொத்து ஏதாவது வரணும்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பிரச்சனைகளோட வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். தொழில்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டல்லா தான் போகும். மேற்கொண்டு ஏதாவது தொழிலில் முதலீடு பண்ணலான்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு சரியான காலகட்டம் இல்லை. தொழில்கள் கொஞ்சம் டல்லா போகும். கொஞ்சம் சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து நீங்க முதலீடுகள்லாம் போடலாம். இன்னும் ஒரு 2 வருஷ காலங்கள் வந்து கொஞ்சம் சுமாரா போகும். அதாவது அகலக்கால் வைக்க வைக்க வேணாம். அதே மாதிரி 11ஆம் இடம் என்னதான் வந்து தொழில்கள் டல்லா போனாலும் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வரக்கூடிய லாபங்கள்ல வந்து குறைவு இருக்காது. போட்ட முதலுக்கு மேல கொஞ்சம் லாபங்கள் எடுக்க தான் செய்வீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருப்பாங்க. அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருப்பாங்கல்ல, ஆட்டோ பஸ் லாரி ஓட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கல, இல்லை கிடைச்ச வாய்ப்புகள்லாம் தட்டி தட்டி போயிடுது, அந்த அந்த அமைப்புகள்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா கண்டிப்பா இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். ஜனனகால ஜாதக அடிப்படையில, அதாவது பிறக்கும் போது இருக்கிற ஜாதகத்தோட அடிப்படையில தான் தசாபுக்திகள் வந்து செயல்படுது. அந்த தசாபுக்திகள் தான் வாழ்க்கை சம்பவத்தை நடைபெற்றது. சரியா? அதனால வந்து துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி.